அப்பா ஒண்ணுக்கு போனோம் வாப்பா. யோ பழம் அந்த ஆள் ஒன்றுக்கு போகணுமா? ஏன் உன்னை தான் கூப்பிட்றான். யோ அப்பா அப்பா மன்னிக்கவே மாட்டியாடா? நான் என்ன வேணும்னா பண்ணேன்? பெத்த புள்ள பிறக்கிற மாதிரி ஒரு நரகத்தில் இருக்கு. இதுக்கு என்ன ஆசையா? அன்னைக்கே செத்திருக்கணும், சாகலையே. அன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அப்பாடா நான் செத்து போறேன்னு சந்தோஷப்பட்டேன். நான் தலையெடுத்து சாகலையே, பொழைச்சிட்டேன். மன்னிச்சிட்டேன். நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத தனோ. ஹாய் சலோ, நாங்க போறோம்டி. மணப்பெண் தோழிகள், மதுரையில் இருந்தானே என்னை உசுத்தி விட்டேன் நீனே. ஏன் சொல்ல தள்ளி போற? அட ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்களை முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் துள்றாளுங்க, நீ மட்டும் ஒதுங்குற. வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். 32 கேஸ் இருக்கு சாட்சியோட. ஆனா ஒரு பையன் படியேறு சாட்சி சொல்ல மாட்டான். முத்துப்பாண்டினால குத்தி கொண்டு விடுவான பயம். போன வயலுக்கு திரும்பியா வர போறாங்க? பெரியவங்க சொல்லுவாங்க, இளவு நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடத்திடணும்னு. அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம். சிங்கமடி, ஆம்பளை சிங்கம். உங்கூட பச்சை ஒரு மச ரெட்ட ஜடையோட சவாலு புடிச்சது தூக்கிட்டு போயிட்டோம் ஒரு வாரம். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல சமைஞ்ச பொண்ணு சமையல்காரியா இருந்தாலும் பிடிச்சா தொடாம விட்டதில்லை இந்த முத்துப்பாண்டி. இத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்கேன், ஆனா இனி வரைக்கும் என் கை விரல் மேல பட்டிருக்குமா? ஏன்? ஐ லவ் யூ. ஏய், என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. தூக்குங்கடா, தூக்குங்க. நல்ல வாழ்ற காலத்துல பாக்குற நிறைய பொண்ணுங்களை வச்சுக்கணும்னு தோணும். ஆனா கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சு வாழணும்னு உன்ன மாதிரி யாராவது ஒருத்தைய பார்க்கும்போது தான் தோணுது. உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்க செல்லம். உன் பொண்ணை விட என் பையன் 20 வயசு மூத்தவன் தான். அதனால என்ன, இவங்க ஐயாவுக்கும் எனக்கும் கூட தான் 24 வயசு வித்தியாசம். நாங்க குடும்பம் நடத்தலையா, புள்ள பெத்துக்கலையா? ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என் கோட்டைக்கே மகாராணி. நம்ம கல்யாணத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏன்னா ஐ லவ் யூ. உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வர்றேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம் தாச்சி, எல்லாம் அழுது நாக்கு வறண்டு கிடக்கு. காஃபி போட்டு கொடுங்க. அப்புறம் மஞ்சு அம்மா வீட்டுல சொல்லி ஒரு 30 பேருக்கு சமைக்க சொல்லிடுங்க. ஹலோ முத்து, எஸ்பி வராதா? நல்ல சேர பார்த்து நாள் போட்டு. என்னாச்சுடா உனக்கு? செத்து போனது உங்க அண்ணாண்டா.
எப்படி பொறிச்சு கொண்டாந்து போட்டிருக்கா. ஒரு சொட்டு தண்ணி வரலையே உன் கண்ணுல. போலீஸ்காரனா மனசு அவ்வளவு கல்லாயிடுமா? அழமாட்டேம்மா, நான் அழமாட்டேன். அழுதா துக்கம் வெளியே போயிட்டோம். துக்கம் வெளியே போயிடுச்சுன்னா கோபம் கரைஞ்சிடும். கோபம் கலையக்கூடாது. என் துக்கம் வெளியே போகக்கூடாது. மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன். என்னைக்கு அந்த தேவை வழி எனக்கு அப்படின்னா கையோட நான் அவனை அன்னைக்குதான் அழுவேன். எனக்கு பிடிக்காதது கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ். என்னங்க அப்பா மாமி வச்சுங்க. என்னாச்சுப்பா? அப்பா 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 ஓகே. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் திருப்தியா இருந்தேனே தவிர உங்க சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டு தான் திருப்தியா இருக்கேன்னு எனக்கு புரியலடா. தெரியலடி, எனக்கு தெரியல. எனக்கு பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா. ஆனா உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு பூரா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அதை சொல்லி சந்தோஷப்படுறேன். அதுக்காக உங்க சந்தோஷத்தை பறிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடா. சாரி, சாரி. ஏண்டா இதை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானடா? இத்தனை வருஷமா கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு ஏண்டா? இதனால தான்ப்பா சொல்லல. சொன்னா நீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிள்ளைங்களை சரியா பாத்துக்காத அப்பா நான் என்ன வேணா சொல்லலாம்ப்பா. ஆனா நீங்க யாருக்குமே கிடைக்காத அப்பா. நல்ல அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு எங்க கையை பிடிச்சி நடக்க வச்சுக்கிட்டு அதுல சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அதனாலதான் 2 விஷயத்துல என் கையை உங்களுக்கு தெரியாம உங்க கையில இருந்து எடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு. ஹாய் டாடி. ஏமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே? இல்ல ராஜா வரான்னு சொன்னீங்களே. ஐ forgot to tell you. உங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர்றாங்களா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஓகே. நீங்க? நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். சரி. பாய். என்னங்க டாக்டர் தெரப்பி டென்ஷன் குறையறதுக்காக. வெல் டாக்டர் ராஜா, நீங்க MBBS எந்த காலேஜ்ல படிச்சீங்க? இது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்குது இல்லை? அங்க சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கு. இல்லைங்க, அது காவாக்கு இந்த பக்கம், காவாக்கு அந்த பக்கம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஓ லவ்லி லவ்லி. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் படிச்ச பேர் போன இடம் அது. ஹலோ எஸ் டாக்டர் தான் பேசுறேன். என்னண்ணே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா? சரி அப்படியா? சரி, நீங்க என்ன பண்றீங்க? பேஷண்ட்டுக்கு ஒரு காட்டில் குளுக்கோஸ் ஏற்றின்னு இருக்கேன், நான் வந்து இருக்கிறேன், பயப்பட வேணான்னு சொல்லுவேன். ஐ லைக் யுவர் கமிட்மெண்ட். ஆமா, உங்க அப்பா பேர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே? ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்க அவர் மூஞ்சிய பாருங்க, எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க அவங்க மூஞ்சில. போன் இருக்கு ராஜா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வசூல் வேணாலும் கொடுக்குறேன். வசூலா? என்னடா கிளப்ஸ் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்பா நாம புறப்படலாம். இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு நீங்க நினைச்சீங்க. யார் யார் நீ? என் பொண்ணு மாதிரி நீ ஒரு டாக்டரா?
அவளை கட்டிக்கிற தகுதி இருக்கா உனக்கு? என்னங்க நடக்குது? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் ஒரு டாக்டர் இல்ல, ஒரு ரவுடி. கட்ட பஞ்சாயத்து நடத்தி வசூல் பண்ற. பணத்துக்காக ஆளை கடத்துறது, பயமுறுத்துறது, அடித்தடி இதான் இவன் தொழில். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. விஸ்வநாத் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம்.